வணக்கம் நண்பர்களே. நவராத்திரி மகா விழாவின் 3ஆம் நாளுக்கு நாம் வந்துவிட்டோம். இன்றைய தினம் நாம் வழிபட போகும் தெய்வம் சந்திரகண்டா தேவி. சந்திரகண்டா தேவியின் ரூபம் மிகவும் வலிமையானது. தலையில் அரை சந்திரனை அணிந்திருப்பதால் அவருக்கு சந்திரகண்டா என்று பெயர் வந்தது. சிங்க வாகனத்தில் சவாரி செய்யும் இவர் 10 கைகளில் 10 விதமான ஆயுதங்களை ஏந்தியவர். இவர் பக்தர்களுக்கு அன்பான தாயாக இருந்தாலும் அசுரர்களை எதிர்த்து போராடும் வீர ரூபம் கொண்டவர். புராணங்களில் சொல்லப்படும் ஒரு கதை, சூரியன் போன்ற பிரகாசத்துடன் பசுமை நிறத்தோடு சிங்க வாகனத்தில் அமர்ந்த சந்திரகண்டா தேவியை பார்த்தால் அச்சம் அகலும். சந்திரகண்டா தேவியை பார்த்தால் அச்சம் அகலும், தைரியம் பெருகும் என்றும் சொல்லப்படுகிறது. அசுரர்கள், எதிரிகள், கெட்ட சக்திகள் எல்லாம் அவரை பார்த்தவுடன் பயந்து ஓடிவிடும். இந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய பூஜை வழிமுறைகள் மிகவும் எளியது. காலை விரைவில் எழுந்து வீடு சுத்தம் செய்து அழகான கோலம் போட்டு கலசத்தை வைத்து பூஜை ஆரம்பிக்க வேண்டும். சந்திரகண்டா தேவியை சிவப்பு, ஆரஞ்சு அல்லது செம்மை நிற புடவையில் அலங்கரிப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளுக்கான நைவேத்தியமாக அக்கார வடிசல், இனிப்பு வெண்ணெய், பாயசம் போன்ற இனிப்பு வகைகளை சமர்ப்பிக்கலாம். இன்றைய மந்திரம் ஓம் தேவி சந்திரகண்டாயை நமக. இந்த மந்திரத்தை 11 முறை அல்லது 108 முறை ஜபித்தால் மனதிலிருந்த அச்சங்கள், பயம் எல்லாம் அகலும். தைரியம், துணிவு, மன அமைதி கிடைக்கும். சந்திரகண்டா தேவியை வழிபட்டால் வாழ்க்கையில் சிக்கல்கள் இருந்தாலும் அதை சமாளிக்கும் வலிமை நமக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சண்டைகள் இருந்தாலும் அமைதி நிலைக்கும். கோபம், மன உளைச்சல் குறையும். இந்த நாளை மிகவும் உற்சாகமாகவும் பக்தியுடனும் கொண்டாடுங்கள். சந்திரகண்டா தேவியின் அருளால் உங்களுக்கு அச்சமில்லாத தைரியம், ஆரோக்கியம், குடும்ப நல்லிணக்கம் அனைத்தும் கிடைக்கப்பெறும். மேலும் நவராத்திரி விழாவின் 4ஆம் நாள் கொண்டாட்டத்தை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்களது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.